இன்னைக்கு வந்து நம்ம சிறுமிடியில நம்மளோட ராகி அப்புறம் கம்பு ரெண்டையும் எப்படி முளை கட்டி சத்து மாவுக்கு யூஸ் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ராகியை வாங்கி டீஸ்டோனிங் மெஷின்ல போட்டு அதுல இருக்கிற இந்த குச்சி கல் சின்ன சின்ன கல் அதெல்லாம் பிரிச்சு எடுத்துருவோம். அதுக்கப்புறமா மேனுவல் கிளீனிங்கும் பண்ணிட்டு நவ் இட் இஸ் ரெடி ஃபார் வெட் வாஷ். அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மெஷின்ல வந்து ஒரு டைம்ல 100 kg பக்கம் ராகி நம்ம வாஷ் பண்ணலாங்க. ஸோ இந்த மெஷின்ல தான் நான் இப்போ ராகி போட்டு வாஷ் பண்ண போறோம். வாமா போடலாம். ஸோ இந்த மெஷின்ல வாஷ் பண்றதுக்கு பெனிஃபிட் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ உள்ள பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மெஷின் பெனிஃபிட் வந்து இப்போ தேய்ச்சி கழுவினா எப்படி எவ்வளோ சுத்தம் ஆகும் அந்த மாதிரி இதுல நல்லா சுத்தம் ஆகுங்க. இது வந்து ஒரு 2 to 3 டைம்ஸ் இதை வந்து இந்த ப்ராசஸ் நாங்கள் ரிப்பீட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ அழுக்கு இருக்கு பாருங்க. ஸோ இது அவசியம் நம்ம வந்து அட்லீஸ்ட் 3 to 4 டைம்ஸ் நம்ம வாஷ் பண்ணி அப்புறம் தாங்க இது யூஸ் பண்ணுவோம். இப்போ டீஸ்டோன் பண்ணியாச்சு, மேனுவல் கிளீனிங் பண்ணியாச்சு, தண்ணி போட்டு மெஷினில் வெட் கிளீனிங்கும் பண்ணியாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக தண்ணி போட்டு 8 மணி நேரம் இதை வந்து நம்ம ஊற வைக்க போகிறோம். அப்படி ஊற வைக்கிறதுல வந்து ஒவ்வொரு கைப்பிடி முன்னாடியே சொன்ன மாதிரி துளசி சேர்த்துருவோம். துளசி சேர்த்தா இட் பிகம்ஸ் ஈவன் மோர் பியூரிஃபைட். அது வந்து 8 மணி நேரம் கழிச்சுட்டு அதை வந்து எப்படி முளை கட்ட போகிறோம்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். 8 hours later. இது வந்து நம்ம காலையில் கழுவி ஊற வச்சது. இப்போ வந்து ஒரு 8 மணி நேரமாக ஊறிட்டு இருக்கு. இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடித்து இப்போ நம்ம வந்து ஒரு சுத்தமான துணியில கட்டி முளைக்கட்ட வைக்க போகிறோம். இப்போ வந்து இதை அப்படியே கட்டி ஒரு 8 to 12 மணி நேரம் அப்படியே நம்ம வச்சிருவோம். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக முளை கட்டியிருக்கும். அது நாளைக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். The next day. இப்போ வந்து நேற்றுக்கு சாயந்தரம் வந்து நம்ம 2 தானியங்கள் வந்து முளைக்கட்ட வச்சிருந்தோம். ஒன்று கம்பு, ஒன்று ராகி. 8 மணி நேரம் ஊற வச்சு பண்ணியிருந்தோம். அது இப்போ எப்படி முளை கட்டியிருக்கா, எவ்வளோ கட்டியிருக்கா, அது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ள கை வச்சாலே வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அரௌண்ட் ஒரு 30 degrees, ஐ வுட் சே 25 to 30 degrees உள்ள இருக்கும். த ரீசன் என்னன்னாக்கா இட் இஸ் ஆல் ஜெர்மினேட்டிங். எந்த உயிர் வரும்போதுமே அதில் வந்து ஒரு ஹீட் ஜெனரேஷன் எனர்ஜி இருக்கும் இல்லைங்களா, அதனால அது வந்து ரொம்ப சூடாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இது வந்து இளம் முளை. இது இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இப்படியேவும் நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை இதை வந்து இன்னும் கொஞ்ச நேரம் விட்டீங்கன்னாக்கா இது வந்து இன்னும் பெருசாக நல்லா ஜெர்மினேட் ஆகும். த டேஸ்ட் வில் பி டிஃப்ரெண்ட். இன்னும் கொஞ்சம் நிறைய முளைக்கட்டி பண்ணும்போது அதோட டேஸ்ட் வில் பி டிஃப்ரெண்ட். அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இட் வில் டேக் another 4 hours for that. 4 hours later. இப்போ வந்து ராகி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ராகியும் பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்ததை விட இப்போ நல்லாவே உங்களுக்கு நல்லா முளை தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து 8 மணி நேரம் ஊறி 12 மணி நேரம் கட்டி முளை கட்ட வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நல்லா முளை வந்திருக்கும் இப்போது. ஸோ இந்த மாதிரி 12 மணி நேரம் முளை கட்ட வச்சா உங்களுக்கு வந்து அருமையாக இன்னும் ஜெர்மினேஷன் கரெக்டாக நடந்திருக்கும். அண்டு இது வந்து பயோ அவைலபிலிட்டி எல்லாம் இதில் ப்ரோட்டீன் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த முளை கட்டின கம்பு, ராகி அண்டு அதர் கிரெயின்ஸை வந்து நம்ம வந்து இளம் வெயில், அதாவது ரொம்ப டைரெக்டாக சூடு விழாமல் நிழலில் காய வச்சு நல்லா கலகலன்னு காயிற அளவுக்கு காய வச்சு நம்ம எடுத்துருவோம். ஸோ நம்ம முந்தா நேற்று ஊற போட்டு நேற்று முளை கட்டின அந்த மாதிரி தானியங்கள், சிறுதானியங்களை எல்லாம் வந்து நல்லா சோலாரில் காய வச்சுட்டு இந்த மாதிரி மெஷின்ஸில் வந்து நாங்கள் மொத்தமாக போட்டு வறுத்துடுவோங்க. ஸோ இந்த மண், கல் இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி க்ளீனாக கைப்படாமல் பெரிய மெஷின்ஸில் வறுத்துடுவோம். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம காய வச்சு முளைக்கட்டி சோலாரில் காய வச்சு வறுத்த இந்த மாதிரி மூட்டைகள் கட்டி வச்சுட்டு ஃபைனலாக நான் அரைச்சு சத்து மாவுக்கு உபயோகப்படுத்துவோங்க.